இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது போல் இன்று பலரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெஸ்ட்டில் வந்து இந்த மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வெற்றி பெறுவார்கள் எத்தனை தொகுதிகள்னு நிச்சயமாக எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரிய வெற்றியை மேற்கு மண்டலம் ஈட்டித்தரும் என்று நம்புகிறேன். என்ன மாதிரி திட்டங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்? மகளிருக்கான திட்டங்கள் கடைக்கோடி வரை எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? இன்னைக்கு சாயந்தரம் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு. என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்? மகளிர் மட்டும் கலந்துக்கிறாங்க. இல்லை, மகளிர் யாராக இருந்தாலும் திமுக மாநாட்டில் வரக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக போகக்கூடிய பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகமும் மாவட்ட கழக செயலாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் வரக்கூடிய மகளிருக்கு போதுமான மருத்துவ வசதிகள்லேருந்து குடி தண்ணீர்லேருந்து உணவுலேருந்து அவங்களுக்கு ஆம்புலன்ஸஸ் தேவைப்படும்னா அதிலிருந்து மருத்துவ முகாம்கள்லேருந்து எல்லாமே ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது. வாகன வசதி வரக்கூடிய அந்த வண்டியை நிறுத்துறதுக்கு ரொம்ப தூரம் இல்லாமல் நிறுத்துறதுக்கு பல முறை முதலமைச்சர் அவர்களே வந்து சரியான நேரத்திற்கு நிகழ்ச்சியை முடித்து அவர்களெல்லாம் பத்திரமா போய் ஊர் சேரக்கூடிய ஒரு நிலையிலே நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் மகளிர் வரக்கூடிய சகோதரிகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வசதியாக வந்துவிட்டு பாதுகாப்பாக செல்லக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் எங்களுடைய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளும் செய்திருக்கிறார். மேடம், இப்போ வந்து இந்த மாநாட்டுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த 39 தொகுதிகளில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி? நான் இப்போ தானே சொல்கிறேன்.